ரீசெண்டாக நடந்த சினிமாகான்ல நிறைய மூவிஸோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு சில ஹாரர் மூவிஸோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் த பேசஞ்சர், த வுல்ஃப் அண்ட் த லேம்ப், த ஐஸ்கிரீம் மேன் சொல்லிட்டே போகலாம். லாஸ்ட் இயருமே நிறைய ஹாரர் மூவிஸ் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் மைக்கேல் பி ஜார்டனோட சின்னர்ஸ், அதுக்கப்புறம் 28 இயர்ஸ் லேட்டர்னு சொல்லிட்டே போகலாம். இந்த வருஷம் பிகினிங்லேயும் ஒரு சில நல்ல மூவிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அபெக்ஸ் மூவி, அதுக்கப்புறம் 28 இயர்ஸ் லேட்டர் த போன் டெம்பிள் சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஜானரில் இந்த ஹாரர் மூவிஸ் நமக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த இயரில் ஹாலோவின் டைமில் நிறைய மூவிஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. அப்படி ரிலீஸ் ஆக போகிற ஒரு மூவி தான் இந்த டெக்சாஸ் செயின்ஸா மசாக்ரே அப்படின்ற ஒரு ரீபூட் மூவி. ஒரிஜினலாக இந்த டெக்சாஸ் செயின்ஸா மசாக்ரே அப்படின்ற மூவி 1974 ரிலீஸ் ஆச்சு. அந்த மூவியை டாப் ஹூப்பர் அப்படின்ற ஒரு டைரக்டர் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இது ஒரு ஸ்லாஷர் மூவி. ஸோ டெரிஃபயர் மூவி பார்த்துருப்பீங்க, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. ஸோ அந்த மூவியில் எப்படி அந்த ஆர்ட் த கிளவுன் அப்படின்றவன் பார்க்குறவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொண்டுட்டு இருப்பானோ, அதே மாதிரி தான் இந்த மூவிஸ்லையுமே லெதர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லன் இருப்பான். பார்க்குறவங்க எல்லாம் ஒரு செயின்ஸா எடுத்துட்டு போயிட்டு அறுத்து காலி பண்ணிடுவான். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஃப்ரான்ச்சைஸ் இது வரைக்கும் 9 மூவிஸ் வந்திருக்கு, ஸ்பின் ஆஃப், ப்ரீக்வல், சீக்வல்னு சொல்லிட்டு. பட் இந்த புது மூவியை அன்டைட்டில்டு 10th மூவியை டைரக்ட் பண்ண போகிறது கரி பார்க்கர் அப்படின்ற ஒரு டைரக்டர். இவர் ஏற்கனவே லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன அப்சஷன் அப்படின்ற ஒரு ஹாரர் மூவியை ரிலீஸ் பண்ணி நல்ல பேர் வாங்கினவர் தான். இந்த மூவி எந்த ஸ்டுடியோஸ்க்காக தயாரிக்கப்பட போகிறது அப்படின்னா A24 அப்படின்ற இண்டிபெண்டன்ட் ஸ்டுடியோஸ்க்காக தான். அதே A24 ஸ்டுடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெக்சாஸ் செயின்ஸா மசாக்ரேன்னு சொல்லிட்டு ஒரு டிவி சீரிஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டிவி சீரிஸை JT மோலர் அப்படின்றவர் டைரக்ட் பண்ண போறாரு. இது வரைக்கும் ரிலீஸ் ஆன 9 மூவிஸ் எந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். 1974 ஃபர்ஸ்ட் மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. அதை ஃபாலோ பண்ணி 1986 அதோட டைரக்ட் சீக்வல் மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ 1990 லெதர் ஃபேஸ் டெக்சாஸ் செயின்ஸா மசாக்ரேங்கிற தேர்ட் மூவி ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 1995 ரிட்டர்ன் ஆஃப் தி டெக்சாஸ் செயின்ஸா மசாக்ரேன்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 8 வருஷம் கழிச்சு 2003 தான் திரும்பவும் இந்த டெக்சாஸ் செயின்ஸா மசாக்ரே மூவி ரிலீஸ் ஆச்சு. 6வது மூவியா த டெக்சாஸ் செயின்ஸா மசாக்ரே த பிகினிங் அப்படின்ற மூவி 2006லையும், ஸோ 7வது டெக்சாஸ் செயின்ஸா 3D அப்படின்ற மூவி 2013லையும், 8வது மூவி 2017 வந்த லெதர் ஃபேஸ், 9வது மூவி 2022 வந்த டெக்சாஸ் செயின்ஸா மசாக்ரே மூவி. ஸோ இந்த 10வது மூவிக்கு இது வரைக்கும் அஃபிஷியலாக நேம் பண்ணல. ஸோ வெயிட் பண்ணி